சசிகுமார் சிம்ரனுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மே 1ஆம் தேதி வேர்ல்டு விட தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ படமும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இப்போ இந்த 2 படமே கிளாஸ் ஆக போகிறது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொவினோ தாமஸுடைய நரிவேட்டா படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது வேர்ல்டு விட. பிரேம்ஜியுடைய வல்லமை படம் ஏப்ரல் 25ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. விஜய் ஆண்டனியுடைய நெக்ஸ்ட் படத்தை ஜென்டில் உமன் டைரக்டர் ஜோசுவா சேத்துராமன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. மதராசி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் லாக் பண்ணி வச்சிருக்காங்களாம். கூலி படத்தை ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும். பராசக்தி படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்தினுடைய அடுத்த 2 படங்கள் ஃபெஸ்டிவல்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. அதில் பராசக்தி படம் பொங்கல் 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. பராசக்தி படம் ரிலீஸு கிட்ட நெருங்குற நேரத்தில் தெரிய வரும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா என்ன அப்படின்னு. இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிற தளபதியுடைய லாஸ்ட் படமான ஜனநாயகன் படம் பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் பராசக்தி படம் தள்ளி போகுதா இல்லை ஜனநாயகன் படத்தை கூட ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு. குட் பேட் அக்லி ட்ரெய்லரு ஏப்ரல் 1 வீக்கில் ரிலீஸ் ஆகிறதாக நியூஸ் வந்திருக்கு. ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் அதற்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகிறது. தளபதியுடைய ஜனநாயகன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக ஜூன் 22 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பெரிய அப்டேட் வரப்போகுது ஜனநாயகன்லேருந்து. ஆனால் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியாக ஜனநாயகன்லேருந்து. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தளபதியோட சாங்ஸ் சொல்லவே தேவையில்ல. அது வெறித்தனம் அல்லது வேறு லெவலாக இருக்கும். அதே போல் ஜனநாயகன் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கும் வெறித்தனம் அல்லது வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம்.